ஹலோ அண்ட் வெல்கம் எவ்ரிவன். நான் தான் உங்க என்டுக்கு நிர்மல் பேசுறேன். இன்னைக்கு நம்ம எடுத்து பேச போற படம் பேரு ஃபோக்கஸ். இந்த படம் February 11, 2015 ரிலீஸ் ஆயிருக்கு. IMDbல இந்த படத்துக்கு 10க்கு 6.6 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. இந்த படத்தை நம்ம எப்பயோ பார்த்துட்டோம். ஆனா இந்த படத்தை இப்பதான் எடுத்து வந்து உங்ககிட்ட பிரசென்ட் பண்றோம். அதுக்கு முக்கியமான காரணம் இந்த படம் இப்பதான் லேட்டஸ்டா தமிழ்ல டப் பண்ணிருக்காங்க. படத்தோட கதை என்ன நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ மூலமா தான் நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுங்க. நம்ம கண்டென்ட் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. முடிஞ்சா உங்க க்ளோசர்களுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மூவியோட ஓவர்வியூ என்னன்னா, இந்த படத்தோட புரோட்டகனிஸ்ட் நிக்கின்றவர் ஒரு கான்மேனா இருப்பாரு. அதாவது மக்களை ஏமாத்தி பணத்தை சுருட்டுறாரு. அவர் இந்த படத்தோட ஃபீமேல் ஜெஸ் பேரட்டை மீட் பண்ணுவாரு. ஜெஸ்ஸும் ஒரு பெர்ஃபெக்ட் கான் உமனா வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. நிக்கியோட தொழில் திறமையை பார்த்து அவங்க கிட்ட தொழில் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க ஜெஸ். நிக்கியும் ஜெஸ்ஸை வேலைக்கு சேர்த்துக்கிட்டு அவரோட தொழில் எல்லாத்தையுமே ஜெஸ்ஸுக்கு சொல்லி தருவாரு. ஃபைனலா நிக்கி அண்ட் ஜெஸ் ரெண்டு பேருமே காதல்ல விழுந்துருவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த ரிலேஷன்ஷிப் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஜெஸ்ஸை டம்ப் பண்ணிடுவாரு நிக்கி. 3 இயர்ஸ் கழிச்சு வேற ஒரு அசைன்மெண்ட்ல இருக்கும்போது நிக்கி ஜெஸ்ஸை மீட் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் ஒரு நல்ல ட்விஸ்டோட படத்தை முடிச்சிருப்பாங்க. அது என்ன ட்விஸ்ட்ன்றத வீடியோட எண்ட்ல பார்க்கலாம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஓப்பனிங்லேயே கதைக்குள்ள போயிடுவாங்க. நிக்கி ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருப்பாரு. அப்போ ஜெஸ் ஒருத்தன் அரெஸ்ட் பண்ணிட்டு இருப்பான். அங்கிருந்து தப்பிச்சு வந்து நிக்கி கிட்ட ஹெல்ப் கேட்பாங்க ஜெஸ். ஒரு கட்டத்துக்கு மேல ரெண்டு பேரும் ரூமுக்கு போயிடுவாங்க. அங்க ஜெஸ்ஸோட ஹஸ்பண்ட் வந்துருவாரு. ஆனா நிக்கி அந்த விஷயத்தை ரொம்ப கூலா ஹேண்டில் பண்ணுவாரு. இப்பதான் நமக்கே தெரியும் ஜெஸ் வந்து பல ஆம்பளைங்களை ஏமாத்தி ஃபேக்கா ஹஸ்பண்ட் இருக்க மாதிரி ஒரு செட்டப் பண்ணி பணத்தை பறிக்கிற கும்பலை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெஸ்ஸோட ஒர்க் கிளீனா இல்லாதனால நிக்கி கிட்ட மாட்டிக்குவாங்க. ஆனாலும் ஜெஸ்ஸோட ஒர்க்கை பார்த்து இம்ப்ரெஸ் ஆன நிக்கி ஜெஸ் கிட்ட சில கான் ஐடியாஸ் கொடுப்பாரு. இந்த சீன் ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் நியூ ஆர்லியன்ஸ்ல ஒரு அசைன்மெண்ட்ல இருக்க நிக்கிய ஜெஸ் ட்ரேஸ் பண்ணி வருவாங்க. உன்னோட ஒர்க் நல்லா இருக்கு, என்னையும் கூட சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஜெஸ். நிக்கியும் ஒத்துக்குவாரு. ஜெஸ்ஸுக்கு நல்லா ட்ரைனிங் கொடுத்து அவங்களோட சேர்ந்து ஒன்னா வேலை பார்க்க ஆரம்பிச்சிருப்பாரு நிக்கி. நிக்கியோட இப்போ ஜெஸ், ஃபரஹத், ஓஸ்ட் அப்புறம் இன்னும் நிறைய டீம் மெம்பர்ஸ் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து நியூ ஆர்லியன்ஸ்ல நல்லா பண்ண சம்பாதிப்பாங்க. எவ்வளவுனா $1.2 மில்லியன் இருக்கும். விக்கி அண்ட் ஜெஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ ஒரு ஃபுட்பால் லீக்கு கொண்டு போவாங்க. இங்க ஒரு சூப்பர் சீக்வன்ஸ் ஒன்று வரும். கிரவுண்ட்ல ஃபுட்பால் பார்த்துட்டு இருக்கும் போது தான் ஜெஸ் தனக்கு ஃபுட்பாலே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிக்கி கிட்ட சொல்லுவாங்க. சோ நிக்கி டைம் கில் பண்றதுக்காக சின்ன சின்ன விஷயத்துல பெட்ஸ் கட்டி விளையாடிட்டு இருப்பாரு. அப்போ லியோன்ற ஒரு பிசினஸ் மேன் ஒருத்தர் நிக்கி அண்ட் ஜெஸ்ஸோட பெட்டை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி தானும் இந்த பெட்ல கலந்துக்குவாரு. பண்ண ஆரம்பிச்ச இந்த கேம்லிங் ரொம்ப சீரியஸா மாறிடும். நிக்கி கேம்லிங்ல பெரிய அமௌண்ட் தோத்துருவாரு. அப்போ ஈகோ ட்ரிப் ஆன நிக்கி போத் நிக்கி அண்ட் ஜெஸ் ரெண்டு பேரோட சேவிங்ஸையும் எடுத்து பெட் பண்ணிடுவாரு. இப்போ ஒரு பிளேயரை லியோன் மனசுக்குள்ள பிக் பண்ணி வச்சுக்கணும். அதை ஜெஸ் யாருன்னு சொல்லுவாங்க. இந்த பெட்டோட அமௌண்ட் எவ்வளவுனா $1.1 மில்லியனா இருக்கும். ரொம்பவே கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ற இந்த பெட் ஃபைனலா ஜெஸ் பக்கம் சாதகமா லக்கோட முடிஞ்சிருக்கும். உண்மையிலேயே இந்த சீன் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஜெயிச்ச அமௌண்டோட கார்ல போயிட்டு இருப்பாங்க நிக்கி அண்ட் ஜெஸ். அப்போ நிக்கிக்கு தன்னோட அப்பா சொன்னது ஞாபகம் வந்துடும். அது என்னன்னா, எமோஷனலா யாரோடய அட்டாச் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சோ ஜெஸ்ஸுக்கு தன்னோட ஷேரை கொடுத்துட்டு அவங்கள டம்ப் பண்ணிட்டு அங்கிருந்து போயிடுவார் நிக்கி. 3 இயர்ஸ்க்கு அப்புறம் பியூனஸ் ஏரேஸ்ன்ற சிட்டில நடக்கிற மோட்டார் ஸ்போர்ட் ரேசிங்ல ரஃபேல்ன்றவருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு போவார் நிக்கி. என்ன ஹெல்ப்னா, ஆஸ்திரேலியன் டீமை தோக்கடிக்கிறதுக்கு நிக்கி தான் ஒரு ரஃபேல் கரிகாவுடைய எக்ஸ் இன்ஜினியர் மாதிரி நடிச்சு ஆஸ்திரேலியன் டீமோட ரெப்ரசன்டேட்டிவ் கிட்ட ரஃபேலோட காரோட கஸ்டம் ஃபியூல் யூசிங் அல்காரிதம் செல் பண்ணணும். ஆனா அந்த அல்காரிதமால ரஃபேலோட காருக்கு எந்த பாதிப்புமே ஏற்படாது. மெக்கேவனோட கார் தான் ஸ்லோ பண்ணும். இப்போ மெக்கேவனோட கண்ணுக்கு தான் ஒரு ரஃபேல் டீம்ல இருந்த புரோக்கன் எக்ஸ் இன்ஜினியர் மாதிரி காட்டிக்கிறதுக்கு ஒரு சீனை கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனா இங்க நடக்கிறதே வேறையா இருக்கும். ஏன்னா ரஃபேலோட இப்போ நிக்கியோட எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட் ஜெஸ் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் தயங்கினாலும் அந்த ஃபேக் போர்ட்ரையிங் சீனை அரங்கேற்றம் பண்ணிடுவாரு நிக்கி. இப்போ நினைச்ச மாதிரியே மெக்கேவன் கிட்ட இருந்து அழைப்பு வந்துரும் நிக்கிக்கு. நிக்கி ரஃபேலோட பிளான் பண்ண மாதிரியே மெக்கேவனுக்கு தான் ஆல்கிரதத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்குவாரு. ஆனா மெக்கேவனுக்கு தெரியாது நிக்கி ரஃபேலோடைய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு. நிக்கி இப்போ ஜெஸ்ஸை மீட் பண்ணுவாரு. அவங்கள தன்னோட வந்துட சொல்லி கேட்பாரு. ஃபர்ஸ்ட் ஜெஸ் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா பல அட்டம்ஸ்க்கு அப்புறம் ஜெஸ் ஒத்துக்குவாங்க. இப்போ ஒரு ட்விஸ்ட் ஒன்று வரும். ரஃபேலோடைய ஃபேக் ஆல்கிரதமை மெக்கேவனுக்கு வைக்கணும், அதுதான் பிளான். ஆனா நிக்கி ரஃபேலோடைய ஒரிஜினல் ஆல்கிரதத்தை மெக்கேவனுக்கு மட்டும் இல்லாம எல்லா டீம்ஸ்க்குமே வித்துருவாரு. வித்துட்டு 27 மில்லியன் யூரோஸ் காசோட ஜெஸ்ஸையும் கூப்பிட்டு ஊரை விட்டு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவார் நிக்கி. ஆனா ரஃபேல் அண்ட் நிக்கிய ஜெஸ் கேப்சர் பண்ணிடுவாரு. பொதுவா ஹீரோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் வரும். ஆனா இந்த படத்துல ரஃபேலோடைய அடியால் ஒருத்தர் நிக்கி அண்ட் ஜெஸ் கேப்சர் பண்றாரு. அந்த அடியாலோட பாயிண்ட் ஆஃப் வியூல காட்டுவாங்க. உண்மையிலே இந்த சீன் ரொம்ப சூப்பரா இருக்கும். ரஃபேல் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு நிக்கி ஒரு கதைன்னு சொல்லுவாரு. அப்போதான் இன்னொரு ட்விஸ்ட் ஒன்று வரும். அது என்னன்னா, ஜெஸ் ஆக்சுவலா ரஃபேலோட கேர்ள் ஃபிரெண்ட் மாதிரி நடிச்சிருப்பாங்க. சோ தட் நிக்கி ஜெலஸ் ஆகி ஜெஸ்ஸை தன்னோட திருப்பி சேர்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சிருப்பாங்க. நிக்கியோட பொய்யெல்லாம் கேட்டு கடுப்பான ரஃபேலோட ரைட் ஹேண்ட் பக்கி ஓவன்ஸ் நிக்கியை ஷூட் பண்ணிடுவாரு. இதை பார்த்து ஷாக் ஆன ரஃபேல் இந்த ப்ராப்ளம் பக்கியால தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவரை பிளேம் பண்ணிட்டு எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவாரு. இப்போ இங்க இன்னொரு ட்விஸ்ட் ஒன்று வரும். அது என்னன்னா, பக்கி ஓவன்ஸ் நிக்கியோட அப்பாவா இருப்பாரு. அவர் இந்த அசைன்மெண்ட்ல
நிக்கிக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வந்திருப்பாரு. நிக்கியோட 3rd and 4th ட்ரிப்ல தான் ஷூட் பண்ணியிருப்பாரு பக்கி ஓவன்ஸ். சோ தட் நிக்கிய சாகாம ரெஸ்கியூ பண்ணி அவரை கார்ல ஏத்தி வெளியே கூட்டு வந்துருவார் பக்கி ஓவன்ஸ். இப்போ பக்கி ஓவன்ஸ் நிக்கி அண்ட் ஜெஸ் ரெண்டு பேர்கிட்டயுமே மொத்த காசை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது 27 மில்லியன் யூரோஸுமே நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை எடுத்துட்டு போயிடுவாரு. ஃபைனலா நிக்கி அண்ட் ஜெஸ் ரெண்டு பேருமே எந்த காசுமே இல்லாம ஹாஸ்பிட்டலுக்குள்ள போவாங்க. அப்படியே அந்த படம் முடிஞ்சிரும். எத்தனைக்கு எத்தான் இருப்பான் அப்படின்ற கருத்தை தான் இந்த படம் எடுத்து பேசுது. இந்த படம் ரொம்ப நல்ல படம். ஆனா இந்த படத்துல மெச்சூர் கண்டென்ட் நிறைய இருக்கறனால 18 வயசுக்கு மேல இருக்கவங்க இந்த படத்தை ஒரு வாட்டி கண்டிப்பா பாருங்க. இந்த செக்மெண்டோட பேரு ஸ்பெஷல் ரிவ்யூஸ். இந்த செக்மெண்ட்ல நம்ம உலக தரத்துல இருக்க தமிழ் படத்தையும் தமிழ் டப்ல அவைலபிளா இருக்க அதர் லாங்குவேஜ் படத்தையும் எடுத்து பேசியிருப்போம். இந்த ஸ்பெஷல் ரிவ்யூ செக்மெண்டோட பிளேலிஸ்ட் லிங்க் நான் மேல ஐகார்ட்ல கொடுக்குறேன். வேணா அதே செக் பண்ணி பாருங்க. இந்த சேனலுக்கு நீங்க இந்த ரிவ்யூ மூலமா தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுங்க. நம்ம கண்டென்ட் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. முடிஞ்சவங்க க்ளோஸ் சர்க்கிளுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. அதனால உங்க கருத்துக்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்மளோட இன்ஸ்டா ஐடியா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். வேணா அதே போய் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. நம்ம கேட்டு வியந்த நல்ல ஆடியோ புக்ஸை நம்மளோட இன்ஸ்டா அக்கௌண்ட்ல தான் சஜஸ்ட் பண்ணுவோம். வேணா அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். பாய்.